சரி. வந்துடுவோம். கடைசியாக நாங்க அடையாளங்கள் தொடர்பாக பார்த்துக்கிறோம். ஓ அடையாளங்களை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் போனோம். இன்னைக்கு ரெடி ஆகிட்டு ம். வந்திருப்பீங்க. போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்டு ஒவ்வொன்றா ஓ ஓ ப்ராக்டிஸ் பண்ண பார்ப்போம். உங்களோட அந்த அமைப்பு சரியா இதில் வராம சரி சரி பத் சொல்லவா உங்களோட ஸ்க்ரீன்ல பத்தகமது வந்தால் பார்த்து சொல்லணும். என்ன தெரியா? வந்திருக்கு பாக்ஸ் எல்லாம் வந்திருக்குது. ம். ம். பத்தகமது கசரம் கசரத்தைன் கசரா கசரான வரக்கூடாது. லம்மத்தைன் ஆ கசரத்தைன் லம்மத்தைன் சத்து சுக்குன் பத்தகமது லம்மமது பத்தகத்துன் கசரமது பத்தகத்தைன் லம்மத்துன் கசரத்துன் லம்மத்துன் சத்து கசரத்தைன் சத்து கசரத்தைன் கசரமது லம்மத்தைன் சுக்குன் பத்தகத்துன் கசரத்தைன் லம்மத்தைன். எத்தனை பேர் வந்தீங்க? ம். 3 பேர் வந்தீங்க. ஒன்- மூணு பேர் ஆசிரத். பிழை வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணீங்கன்னா அந்த பிழைகளையும் இல்லாமல் ஆகிக்கொள்ளையிலும் எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே சரி, இதுக்கு அடுத்த தலைப்பு நாங்கள் என்ன அல்ஹம். பார்த்தோம்? நாங்க பார்த்தோம் அந்த மூன்று குர்ஆன்ல நாங்க நிப்பாட்டுற இடங்களை பார்த்தோம். வெரி குட். நிறுத்துற குர்ஆன்ல இடங்கள் நிறுத்துற இல்ல இடங்கள் குர்ஆன் இல்ல நிறுத்துற இடங்களை பார்த்தோம். அப்படின்னா பேர் நிறுத்துற இடங்கள்னு சொன்னா நாங்கள் 6660 பார்த்திக்கணும். அப்போ நிறுத்துற இடங்கள் இல்ல பார்க்கலாம். இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல. மூன்று நிறுத்துற இடங்கள் மூன்று பார்த்தோம். அப்படி இல்லை, அந்த தலைப்பு தான் பிள்ளை. நிறுத்துற மூன்று இடங்கள் இடங்கள். அவ குரான்ல மொத்தம் 3 தான் நிப்பாட்டலாம். அப்படியா? அப்ப எப்படி அசரத் சொல்ற நீ ஆ. மூன்று என்னது? இறுதி 3 நிறு- வார்த்தைங்க ஓகேறீங்க. ஓகே, 3 வார்த்தைக்கிறீங்க சொல்றீங்க. வசனத்தின் இறுதியில அடையாளங்கள் வர்ற மாதிரி மூன்று பார்த்தோம். இல்ல இல்ல, அதான் அங்கதான் தலைப்பு பிரச்சனை. சரியா? தலைப்பு தெளிவில்லாம விஷயத்தை படிக்கப்படாது. என்ன தலைப்பு? தலைப்பு விளையாடுறதுங்க. என்ன 3 பார்த்துக்கிறீங்க? 3க்கு 3யும் சொல்லப்படாது. ம். என்ன 3 தான் சொல்லணும். இப்ப எனக்கு ஆ, ஆ, 3ஐயும் ஒவ்வொன்றா என்ன சொல்ல. சார்? ஏதோ நீங்க 3 பார்த்துக்கிறீங்க. அந்த 3 என்ன? 3 தலைப்பும் என்னது? 3க்கும் பொதுவான பெரிய தலைப்பு என்ன? குர்ஆன்ல நீங்க பத்தகமத்து பத்தகமத்து பத்தாம் அலிஃப் 3 அது பேரே இல்ல இல்ல அதுல மூன்று அதுல அது மூன்று ஒன்றுதான் அது பத்தகமத்து. 3 பத்தாம் அப்படியா? இல்ல இல்ல பத்தகமத்து நிறுத்துற இடங்கள். இப்ப நான் உங்களை என்ன கேட்டேன்? நாங்க கடைசியா படிச்ச பிரதான தலைப்பு என்ன? தலைப்பு தான் வலைப்படுத்தணும். விஷயத்தை உங்களுக்கு தலைப்பு தெரியாம விஷயத்துல எல்லாவே பிரதான இடங்கள்ல என்னது? பிரதான இடங்கள் அந்த இடங்கள் மட்டும் தான் நிப்பாட்டில. அப்படியா? குர்ஆன்ல அப்படியா? நான் கடைசியா படிச்சது அந்த குண்டுத்தே அது. சரி சிஸ்டர், நான் கேட்கிறேன். கடைசியா நாங்க ஒரு தலையை படிச்சுக்கணுமே. அப்படிதான் ஓ சுத்தம், தொழுகை, இப்படி தலைப்பு படிச்சுக்கணுமே. அதே ஓ மாதிரி ஓ இப்ப நான் கடைசியா படிச்ச தலைப்பு என்ன? குறியீடுகள், அடையாளங்கள் தலை படிச்சேன். இப்ப நீ விளங்கப்படுத்தினீங்க, சொன்னீங்க, உள்ளுக்கு போயிட்டு ஒவ்வொன்றா ம், கேட்டேன், நீங்க சொன்னீங்க, முடிஞ்சு. அதே மாதிரி ம், இந்த மூணு மூணுன்னு ம். சொல்லிங்க, என்ன தலைப்பு அதுல? தலைப்பு இல்லாம விஷயத்துக்கு பேசி வேலை இல்லையே. வசனத்துல இறுதியில் சொல்லுங்க, அதான் தேவை. வச ஓ வசனத்தின் வசனத்தின் இறுதியில் இந்த அடையாளங்கள் வருகிறது. அப்படி இல்லையே, பிழையே. வசனத்தின் வசனத்துல கடைசியில இறுதியில் அடையாளம் வாரண்டா வரும். வசனத்துல கடைசியில அடையாளம் வாரண்டு சொன்னா அர்த்தம் மீனிங் என்னது? பிழையது. தலைப்பு இப்படி வரலையே. உம் அப்படியா? எனக்கு என்ன தலைப்பு தலைப்பு? எப்படி சொல்றேன்னு சொல்லி தலைப்பு சொல்றேன். சொல்றா தான் உங்களுக்கு விஷயம் விலை. அது தொழுகன்னு தலைப்பண்டா. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு ம், மனுஷன் 5 வேளை தொழுகிறேன்னு சொல்லி அதுக்குள்ள விளக்கம் எல்லாம் பின்னுக்கால வரும். அப்ப தொழுகைன்ற தலைப்பு ஒன்று மெயினா சரியா வந்தா தான். நோன்புண்டு தலைப்பு கீழே ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுன்னு சொல்லி எல்லாவே விளங்குதா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க ம், என்றால், உள்ளுக்குள்ள விஷயத்த வேற ம். மாதிரி சொல்றீங்க, தலைப்பு வேற மாதிரி. தலைப்பு தெளிவில்லாதால ஆமா. உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் தெளிவா தான் சொல்றீங்க. சரியா வரல ஒண்ணும். இப்ப வசனத்தின இறுதியில் அல்லது உம் அ- அல்லது அ- நிப்பாட்டுற இடங்கள் அதை நீங்க என்ன செய்யணும்? நிப்பாட்டுற பாடமாக்கி சொல்ல இடம். பாக்குறீங்க இல்லைங்களா? உங்களோட இல்ல இல்ல விளக்கத்துக்கு பாடமாக்கல அது கொஞ்சம் நினைவு வரக்குள்ள சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். பாடமாக்கல அது பாடமாக்குன துண்டுல வருது, வரப்பாகுது. அப்படி அல்ல. தலைப்ப நாங்க இல்ல. எங்கட பாசையில சொல்லி பழகிக்கணும். இதான் விஷயம். இந்த தலைப்பு தான் நாங்க பாத்திக்கிறோம். இப்ப தொழுகைன்னா தலையை பாத்திக்கிறோம். அடையாளங்கள், குர்ஆன்ல வரக்கூடிய அடையாளங்களை பத்தி பாத்திக்கிறோம். குர்ஆன்ல வரக்கூடிய ஓ எழுத்துக்களுக்கு மேல இருக்கிற குறியீடுகளை பத்தி பாத்திக்கிறோம். இதெல்லாம் தலைப்புகள் நான் சொல்றேன். அப்ப என்ன குறியீடுகள் இல்ல. என்ன சொல்லுவீங்க? இப்படி வந்தா ஃபதஹ்மத்து, இப்படி வந்தா ஃபதஹ்தைன், இப்படி வந்தா ஃபதஹ்துன், இப்படி நாங்க நிறைய பாத்திக்கிறோம்னு சொல்லலாம். அது கீழே அதெல்லாம்
விளக்கங்கள் கீழுக்கு வர சப்ஜெக்டுகள். தலைப்பு என்ன? சரி. வீடுகளை பத்தி பார்த்திக்கிறோம். குர்ஆன்ல வர அடையாளங்களை ம். பத்தி பார்த்திக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு பிறகு நான் பார்த்ததுல தலைப்பு என்ன? தலைப்பு தான் மெயின். தலைப்பு தலைப்பு இல்லாம உள்ள விஷயத்தை பார்க்க இயலாது. அப்படிதானே? ம். ஓ ஓ. ஆ ம். நான் போன கிளாஸ்ல சேர்ந்தேன் நான். தலைப்பை கவனமா பாருங்கோ, தலைப்பு சரியா விளங்கிட்டு வாங்கோ, இதை வச்சு தான் கேள்வி வரும் சொன்னேன் நான். வேற தலைப்பு. அது அதுதான் ஓ. இது பாடமாக்குற விஷயம் இல்லை. உங்களோட இதுல விளங்கி இருந்தா நீ சொல்லலாம். கேஷுவலா நோமலா உங்களோட ரைட். பாசையில எனக்கு பேசலாம். நான் அதுக்கு ஓ சரத், நான் அதுக்கு கீழ் நீங்க சொன்னது அந்த அகவா தகவா அதுகளை மாத்துறது எல்லாம் படிச்சு தலைப்பு என்னன்னு இப்ப சொல்லி நீங்க சொன்னதும் பிழை. என்னன்னு சொல்லுங்க அசரத். இப்ப நீங்க சொன்னதும் பிழை. ம். முதல்ல சொன்னீங்க அதுவும் பிழை. இப்ப என்னமோ அடையாளங்கள் சொன்னீங்க அது சரியா வரலையே. அதுவும் நீங்க அப்ப சரியா உள்வாங்கி இல்ல. அங்கதான் பிரச்சனை. முதல்ல என்ன சொன்னீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னமோ தான் சொன்னீங்க. என்னது? இல்ல, அத குண்டு தாவ அத எப்படி நீங்க சொல்ற அதை எப்படி ஓதுறதுன்னு சொல்லி கேட்டீங்க. அத நான் ஹாவாக நான் மாற்றி ஒரு கேள்வி கேட்கல. நான் எப்படி ஒவ்வொன்றுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க நான் கேட்ட தலைப்படி தான் கேட்டுக்கிட்டு நீங்க விளையாடுறீங்க. சரி பிரச்சனை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? குண்டு தாவ ம், ஹாவாக மாற்றி ம், அதுக்கு சுக்குன் வச்சு ம். முடிக்கிறது. எங்க முடிக்கிறது? குர்ஆன்ல வசனத்தை ஆஹா எல்லாம். குர்ஆன் வசனத்துல இறுதியில ம். தா தாவ குண்டு தா வந்தா ஆ அத ம், அஹ், பெரிய ஹாவாக மாத்தி ஆ உம், சுக்குன் வச்சு முடிக்கிறது. முடிக்கிறது. இதுதான் இது ஒரு சப்ஜெக்ட் படிச்சுக்கிறீங்க. இதுலயும் இதுக்கு தலைப்பு என்ன? இப்ப நீங்க சொன்னதுக்கு தான தலைப்பு என்ன? ரெண்டாவது என்ன சரி இது முதலாவது ரெண்டாவதா மூணாவதா நீ சொன்னது? இரண்டாவது. ரெண்டாவது. முதலாவது எங்க போயிட்டு? முதல் முதலாவது வந்து இது வசனத்தின் அதுல பத்தகத்தாயின் அதுல மூன்று அடையாளங்கள் இருந்துச்சு ஹசரத். அந்த மூணு அடையாளங்கள் தான் அது பத்தகம். அது ஆ, அலிஃப் அலிப். ஒரு ஒரு கையை முடி ரெண்டு ஒரு வினாடி நிமிடம் நிப்பாட்டி ஓதுறது, இழுத்து விலங்கல் ஓதுறது. விலங்கல் விலங்கல் ஒரு நிமிடம் நிப்பாட்டி உதுறனா என்னது அர்த்தம் இது? விரலை மடிச்சு ஓ, விரிக்கிற டைம் அடுத்தது ரெண்டாவது. விலங்கல்ல விலங்கல்ல உங்களோட விரலை மடிச்சு நீட்டு டைம் ஓதுறது அப்படியா? என்னது? விரிக்கிற டைம் தான் ஆ, ஓதுறது இல்ல, நிறுத்துறது. அப்படிதான் நிப்பாட்டணும் அப்படியா? விரலை மூடி திறக்கிற டைம் நிப்பாட்டணும் அப்படியா? அது எப்படி நிப்பாட்டுறது? விரலை திறந்து மூணு விரலை டைம் நிப்பாட்டுண்டா விலங்கல்னு சொல்லி என்ன? பெரிய விரலை மடிச்சு குழப்பாய். துறக்கிற நேரம் ஒரு வினாடி ஒரு வினாடி. அடையாளம் வந்தது. ஒரு வினாடி இழுத்து ஓதுறது நீட்டி. அண்ணா அந்த அது முக்கியம். இப்ப நீ சொல்லிங்க இந்த இழுத்து ஓதுறன்றது முக்கியம் முதலாவதுல. நீ இழுத்து சொன்னது ரெண்டாவதா முதலாவதா? அது 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 மாறிட்டு. ரெண்டாவது. அப்ப நீங்க இப்ப அது முதலாவது தான் அது. பத்தி பாத்தீங்களா எங்க பார்க்கணும்னு சொல்லி மிக கவனமா சரி, 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 சரி. முதலாவது சரியா ஓ வரல. ஓ, முதலாவது என்ன சரி. என்ன அடையாளங்கள் வாரது, என்ன குறியல் வாரது, அது பிள்ளை. வசனத்தின் இறுதியில அலிஃப் வந்தா ம். அதே இந்த ஒரு செகண்ட் நீட்டி ஓதுற, இறுதியில நிறுத்தி ஓதுறது. அலிஃப் வந்தா மட்டும் அவ்வளவுதானே? அலிஃப் வந்தா. ஆ இப்ப வேற ஒன்றும் வராதா? அலிஃப் மட்டும் வரும் பாத்தீங்களா? அலிஃப் வந்தா அலிஃப் மட்டும் இல்ல ஹசர், பத்தஹா மத்து வரும். ம். அலிஃப் பத்தஹா மட்டும். மத்து பத்தஹா மத்து வரும். அடுத்தது கஸ்ரத்தைன் பத்தஹத்தைன் வரும். என்ன கசரத்தைன் ஃபதஹத்தைன் எல்லாம் வரும் அப்படியா? ஒன்று பத்தஹா மத்து, ம். அலிஃப், பத்தஹத்தைன், ஆ அது மூண்டும். மூணு மூணு வரணும் அப்படியா? இல்ல, அது மூண்டும் பார இடத்துல தான் அதாங்க. அப்படி ஓதணும் அது நீட்டி. மூணு வந்தா தானா நீங்க சொன்னது போல நீட்டி ஓதணும் அப்படியா? அந்த குறியீடுகள் அந்த குறியீடுகள் வார இடத்துல நாங்க ஒரு வினாடி நிறுத்தி ஓதுறது. எங்கேயுமே மூணு வராதே. மூணுல ஒன்று தான் வரும். அடையாளங்கள இறுதியில அந்த அடையாளங்களை கொஞ்சம் நிறுத்தில ஆ, கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து ஓதுறது. இந்த மூணுமே வராதே. உங்களோட விலகாதுல பிரச்சனை. மூணும் எங்கேயும் வராது. மூணுல ஒன்று தான் வரும் அல்லது ரெண்டு தான் வரும். அலிஃப் மூணும் சேர்ந்து ஒரு இடத்துலயும் அலிஃப் எங்கேயும் குரான் வராது அப்படி. அலிஃப் மட்டும் வரும். அலிஃப் வர இடத்துல இறுதியில நான் சொல்றது விளங்கினா ஒரு சிஸ்டர்? செகண்ட் போல விளங்கிக்கும். மூணும் ஒரு வராது. நீங்க சொன்ன போல அலிஃபு ஃபதஹ் மத்து ஃபதஹத்தைன் மூன்றும் ஒன்று சேர எங்கேயும் வராது. ரைட்? மூணுல ஏதாவது ஒன்று தான் வரும்.
நாங்க உங்களுக்கு விளங்கப்படுத்தின எல்லாம் மூணுல ஒன்றை வச்சுதான் அல்லது ரெண்டை ஏதா ஏதாவது ஒன்று வந்தாவா அப்படி செய்யணும், ஏதாவது மூணுல உண்டு. பாத்தீங்களா பாத்தீங்களா இப்ப திருப்பி அப்படியா? என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னா அவரை படிச்சு முடிச்சது அர்த்தம் இல்லை இப்ப திருப்பி நான் விளங்கப்படுத்தணும். சரி சொல்லுங்க சரி, நான் கேட்டுக்கொள்றேன், சொல்லுங்க எதுன்னு சரியா. திருப்பி நான் விளங்கப்படுத்தணும் அப்படித்தானே மூணு இப்ப திருப்பி கேட்கறீங்களே மூணு வந்துச்சா ஒன்று வந்துச்சா போன கிளாஸ் சொல்லி தந்தேன் அதெல்லாம் உதாரணம் எல்லாம் வச்சு சொல்லி ரைட்டு, தந்தேன். சொல்லுங்க. சரியா தலைப்பு என்னென்றால் தலைப்பு கோணவளையும் ம், வசனத்திர கடைசியில அல்லது ம், நிறுத்தி ஓதுகின்ற இடங்கள்ல நாங்க ஓத வேண்டிய ம், முறைகள் என் தலைப்பு. இது ம். எங்கேயும் பாடமாக தேவையில்லை மிக சிம்பிளான விஷயம் வசனம் ஒன்றை முடிக்கிறோம் வசனத்து அல்லது வசனம் ஒன்றை ஆ, பின்னாடி வசனம் ஒன்றை ஓதி கொண்டு போறோம். இதுக்கு அங்கால எனக்கு ம், ஓத இயலாது மூச்சு வாங்குது இப்ப நான் நிப்பாட்டணும்டா அந்த இடத்துல நாங்க ம். எப்படியான முறையில நிப்பாட்டணும் இதான் விஷயம். ஆ, நான் திருப்பி சரி அடுத்த கிளாஸ் தலைப்பு கேட்பேனா தலைப்பில் ரெண்டாவது விஷயம் பிள்ளை சரி சரி. தலைப்பில் எங்கதால விஷயம் பிள்ளை. அதுல முதலாவது நாங்க ம், பார்த்தது என்றால் வசனத்திட இறுதியில அல்லது எந்த இடத்துல நாங்க நிப்பாட்ட போறோமோ அந்த இடத்துல ம், ஃபதஹ் மத்து ம், அல்லது ஃபத்ஹத்தைன் அல்லது அலிஃப் ம், மூணுல ஏதாவது ஒன்று அல்லது ரெண்டு ம், வரது மூணும் சாத்தியம் இல்லைங்கும் வாரது ஒன்று வரலாம் அல்லது ம், ரெண்டு வரலாம். இந்த மாதிரி இடங்கள்ல நாங்க ம், இரண்டு ம். அளவு மாத்திரம் ஈட்டி ஓதோணும். வந்தா நிப்பாட்டணும் வந்தா ஒரு செகண்ட் நிப்பாட்டுறதுங்கிறது பிழை. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஆ, நாங்க இரண்டு இது, அளவுக்கு மட்டும் நீட்டி ஓதணும். ம், ம். உதாரணத்தை ம், பாருங்க சரி. அஃப்வாஜன்ல வந்து ரெண்டு மிக்குது கடைசியா அலிஃபும் வந்திக்குது ஃபதஹ் தைனி ம், மதி ஆனா ஃபதஹ் மது வராது ஏதாவது ரெண்டு ம், வரலாம். ம், ம். சரி. முதலாவது முறை. ம், ரெண்டாவது முறை தான் நீங்க முதலாவதுன்னு சொல்லி சொன்னீங்களே மாறி சொன்னீங்களே குண்டு தா வந்துச்சு ம், என்றால் அதை நாங்க எங்க ம், வரணும் என்றால் அது முக்கியம் வசனத்துல நிப்பாட்ட இடத்துல அல்லது ம், வசனத்துல இறுதியில குண்டு தா ம், வந்துச்சு என்றால் நாங்க அதை பெரிய ஹாவாக மாத்தி சுக்கூனை வச்சு நாங்க ம். ஓதணும். போதகன். இது ரெண்டாவது மெத்தட். மூணாவது ம், முதலாவது சந்தர்ப்பம் இரண்டாவது சொன்ன சந்தர்ப்பம் இந்த ரெண்டு ம். முறைகளும் வராத சரி. எல்லா சந்தர்ப்பத்திலும் என்ன செய்வோம் என்றால் கடைசி சுக்குன். நாங்க சிம்பிளாக ம், சுக்கூனை வச்சு ஓதுவோம். இதான் இந்த வச்சு sentence. ஓதுறது. ம், சரி இதுக்கான உதாரணங்களை சரி. தான் நான் உங்களுக்கு தந்துக்கிறோம். இப்போ நான் திருப்பி சொல்றேன் பேத்திட்டு கட்டாயம் ம், ஃபெஸ்ட் ஒர்க்கு கொஞ்சம் நார்மலாக செய்யுங்க நல்லாவே செய்யுங்க நல்லா செய்யுங்க செஞ்சு பழகுங்க. அடையாளங்கள் ஞாபகம் நிற்கிது லைட்டாக குழப்பம் நிற்கிது கஸ்ரத்தைன் ஃபதஹத்தைன் மாறுது அந்த குழப்பங்கள் வராமல் ரெடியாங்கோ. இந்த மூணு தலைப்பையும் உங்களோட பாசையில் நீங்கள் விளங்கிக்கும். முதலாவது பாடமாகி கொண்டு அப்படியே வந்து என்கிட்ட கொட்டுறதுக்கு வர வேணாம் மாட்டுவீங்க. முதலாவது விளக்குவோம் முதலாவது விளங்கும் நான் முதலாவது என்ன என்ன இது வசனத்தில் நிப்பாட்டுற அவளுக்குனா என்ன வசனம் ஒன்று ஓதுவோம் அந்த வசனத்தை முடிக்கிற டைமில் அல்லது பின்னாமரி வசனம் ஒன்று நாங்கள் ஓதுறோம் என்றால் முழு வசனத்தையும் எங்களுக்கு ஒரே மூச்சில் ஓத இயலாது. அப்போ நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல இடையில நிறுத்தணும். அப்படி ம். நிப்பாட்டினா எப்படியான அமைப்பில் நிப்பாட்டுறது அதுக்கான மெத்தட் என்ன ம், என்கிறத தான் இந்த தலைப்பை படிக்கிறோம். அப்போ இது கொஞ்சம் நீங்கள் சரி. மைண்டுக்கு எடுத்து இதை நீங்கள் விளங்கி அதுக்கு ம், பிறகு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கு பிறகு நீங்கள் உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்தையும் பாருங்க. அல்லது சரி. நான் கேட்டால் ஏதாச்சும் ஒரு துண்டு மட்டும் ஞாபகம் நிற்கும் அதை மட்டும் தூக்கி பிடிச்சு கொண்டு வருவீங்க. அது முழுமையாகவே உங்களை பெரியாக காட்டி போட்டுரும். சரியா அதான் நடந்து எதான் நடந்து இப்ப நீங்க என்னடா நீங்க ஒரு துண்டை மட்டும் வாசிக்கிறத காலை கேட்டு வந்துக்கிறீங்க என்னடா அது உங்களுக்கு நீங்க சரியா எடுத்தோ விளங்கியோ உங்களோட விளப்பமோ ஒன்றுமே இல்லை அது மட்டும் தான் நிற்கிதால் உங்களுக்கு அது விஷயம் மட்டும் விளங்காது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் போனோம் என்றால் பெரிய பிரச்சனை போய்த்திடும். அவை முதல்ல விளங்கணும் இதான் விஷயம். மிச்ச சிம்பிளான விஷயம். சரி. தலைப்பிச்சு உடைச்சு கொள்வது ஒன்று இல்லை நாங்கள் ஓத போகிறோம். நாங்கள் எங்களோட ஓதலை சரியான முறையில் ஓதணும் என்றால் பேசிக்கான விஷயம் என்றால் வசனத்தில் கடைசியான இடம் என்றால் இதில் ம், அடுத்த கேள்வி ஏன் நாங்கள் வசனத்தை கடைசியை மட்டும் பார்க்கணும் வசனத்தை ஆரம்பத்தை பார்க்க ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதானே. நீ அடுத்த கேள்வி ம், கேட்டிக்கணும். வசனத்தில் ஆரம்பத்தை ம். பார்க்கல வசனத்தில் நடுவோ பார்க்கல நிப்பாட்ட இடத்த மட்டும் நாங்கள் ஏன் முதலாவது பார்க்கணும் என்றா அங்கே தான் பிரச்சனை இருக்குது. உண்மையில் குர்ஆன்ல வந்து இருக்கிற மாதிரி ஓதப்படாத ஒரு இடம் என்ன வசனத்தில் இறுதி. கடைசி. ஓ, இறுதி. எங்களுக்கு எப்படி நிப்பாடும்னு எங்களுக்கு தெரியாது வேற ஒரு முதல்ல நிப்பாடும். இப்போ உதாரணத்துக்கு முதலாவது அஹ்லத ஹூண்டிக்குது அங்கே அஹ்லத் ஹூ நிப்பாட்டினா சிரிப்பானுங்க அப்படி ஓதையலாது. அந்த ஓதல் பெரிய பிழை அந்த அமைப்புக்கே பிழை ஒழுங்குக்கு முறைக்கு பிழை. அப்போ ஏனது ம், அந்த முறைகள் தான் நாங்கள் முதலாவது படிக்கணும் என்கிறதுக்கான எடுத்துக்கிறோம்.
சரி ஓகே இன்ஷால்லா ரெக்கார்டை கேளுங்க. டைம் கொஞ்சம் ஆ, இடத்துல வரணுமா? ம், ம். ம், ஓகே. முடிஞ்சு